வணக்கம். ஊரே ரிவ்யூ சொல்லி முடிச்சப்புறம் எதுக்கு இந்த படத்துக்கு நீ ரிவ்யூ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுந்தாலும் இந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அப்படிங்கிறதுனால இந்த உருவங்கள் 16 படத்தில் ரிவ்யூ சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஷோ வந்து செவ்வாய்க்கிழமை வச்சுருந்தாங்க, என்னால் போய் பார்க்க முடியல. அதனால் இன்றைக்கி போய் தேட்டரில் போய் அழகாக ஆடியன்ஸ் கூட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ரிவ்யூ சொல்ல போகிறேன். பாருங்கள். D16 துருவங்கள் 16 படத்துடைய கதை. ரகுமான் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர், ஊட்டியில தனியா வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு ஒரு கால் வேற ஊனமா இருக்கு. கடைசியா அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ்னால தான் அவருடைய காலும் ஊனமாச்சு, அவர் ரிட்டையர்மெண்ட்டும் அதனால தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அப்படி என்ன ஒரு மர்மமான கேஸ், அதுல இருக்கிற பிரச்சனை என்ன, ரகுமானுடைய உண்மையான கேரக்டர் என்ன, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்டா பதில் சொல்லியிருக்கிற படம் தான் D16. எல்லா கொலைக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. நீங்க கொடுக்குற ஹிண்ட்டை பார்த்தா நம்ம ஒரு சைக்கோ கில்லரை சேஸ் பண்றோம்னு சொல்ற மாதிரி இருக்கு சார். எக்ஸாக்ட்லி. இந்த படத்துல ரகுமானை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான ஃபேஸஸ். சின்ன சின்னதாக காரணம் சொல்லிட்டு இருக்கிற அந்த சீனியர் 8, துடிதுடுப்பா இருக்கிற அந்த புது போலீஸ், உதாரித்தனமா ரவுடித்தனமா சுத்திட்டு இருக்கிற அந்த 3 காலேஜ் பசங்க, அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் போடுறவர்னு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரகுமான் தான் படத்துடைய ப்ரொட்டாகனிஸ்ட். அவர் நல்லா நடிச்சிருந்தாலும் அவருடைய மலையாள ஸ்லாங் மட்டும் கொஞ்சம் அங்கங்க உறுத்தலா இருக்கு. பட் அது ஒரு பெரிய குறையா தெரியல. டெக்னிக்கலாகவும் சுஜித்தோடைய கேமரா, ஸ்ரீஜித்தோடைய எடிட்டிங், ஜேக் பிஜாயோடைய பின்னணி இசை, சிங் சினிமாவுடைய சவுண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்காவா இருக்கு. வெறும் விஷுவல்ஸ் மூலமா, எடிட்டிங் மூலமா, சவுண்ட் மூலமா கதையை நகர்த்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. You can call me a psychopath, serial killer, murderer, sadist. தன்னோட முதல் படத்தை ஒரு நல்ல படமா மட்டும் இல்லாம அதையும் தாண்டி ஒரு பெர்ஃபெக்டான படமா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச இயக்குனர் கார்த்திக் நாராயணனுடைய அட்டெம்ப்ட் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ன்ற மாதிரி ஒரு ஜானருக்குள்ள வகைப்படுத்தலாம். இந்த ஜானருக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸையும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா கதையில யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேல ஒவ்வொரு விஷயமா அன்ஃபோல்ட் பண்ண விதம், அதுல அந்த ட்விஸ்ட்டை கொண்டு வந்த விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல தேவையில்லாத கேரக்டர்ஸ்னு யாருமே இல்ல, சும்மா பாசிங்ல போற ஒரு தாத்தா கூட ஒரு பர்பஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை பேர் இன்வால்வ்? 16. And இதெல்லாம் நடந்த டைம் ஸ்பென் 16 hours. Freaky coincidence. நியூஸ் பேப்பர் போடுறவரையும் அந்த 3 பசங்களையும் ஒன்னா பார்த்த அப்புறமும் அந்த நியூஸ் பேப்பர் போடுறவரையே வந்து போலீஸ் தனியாக கூப்பிட்டு விசாரிக்காம இருக்காங்க. ஆக்சுவலாக கடைசியில் விசாரிக்கிறாங்க, பட் அது வேற ஒரு பர்பஸ்ல இங்கே விசாரிச்சிருந்தா இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி ரகுமான் வந்து கூடவே சுற்றிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பற்றி ஃபாலோ பண்ணாமே விசாரிக்காமையே இருப்பாரு அப்படின்ற மாதிரி கேள்விகளும் வரதா செய்யுது. பட் இது மாதிரியான ஒரு சில லாஜிக்கல் கேள்விகளை கண்டிப்பாக நீங்கள் மறந்துட்டு இந்த படத்தை ரசிக்கலாம். ஏன்னா இந்த கேள்விகள்லாம் படம் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் யோசிப்பீங்க, படம் பார்க்கும்போது எதுவுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதே மாதிரி டுவர்ட்ஸ் த எண்ட் படத்தை வந்து நிறைய ட்விஸ்ட் வருது. அதில் ஒரு ட்விஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கு. Think. Keep thinking. But you know the answer, right? Who am I? முதல்ல சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்டான படம் துருவங்கள் 16. பட் சின்ன சின்ன ஷார்ட் கமிங்ஸை மறந்துட்டு கண்டிப்பா தியேட்டர்ல மட்டுமே பார்த்து ரசிக்க வேண்டிய படம் இது. போய் பாருங்க. Here, you will be needing this. துருவங்கள் 16 படத்தில் இன்னும் 2 விஷயம் ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்று, இந்த டைலாக்லாம் எழுதுனா மக்களுக்கு புரியுமா புரியாதா, பிஎன்சி சென்டரில் இதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பாங்களா, என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படிலாம் எதுவுமே யோசிக்காம படம் ஃபுல்லாக ரொம்ப இயல்பாக பரவலாக வந்து இங்கிலீஷ் டைலாக்ஸாக வந்து இயக்குனர் கார்த்திக் நாராயணன் யூஸ் பண்ணியிருந்த விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் நாங்கள் குறிப்பிட்டுலாம் சொல்ல மாட்டோம், பட் டிஐ படத்தோடைய டிஐ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக டிஐ யூஸ் பண்ணியிருந்தாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து படத்தில் வந்து ஒரு சின்ன எலிமெண்ட் மட்டும் ப்ரீ டெஸ்டினேஷன்ற ஒரு படத்துலேருந்து பாரோ பண்ணவா இருந்தது. அந்த எலிமெண்ட் மட்டும் தான் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த வகையிலும் சம்மந்தமும் இல்லை. பட் மற்றபடி துருவங்கள் 16 சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து போன வாரம் வந்து நான் ஆக்சுவலாக ஒன்று சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னா, இந்த வடிவேல் டைலாக் வந்து நாங்கள் இப்போ எண்டு பஞ்ச் போட்டோம் இல்லையா, அதில் சொல்லுவார்ல, உனக்கு ஒரு வெங்கல கிண்ணம் கூட கிடையாது அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து வெங்கல கிண்ணம் இல்லை, அது ஒரு வெஞ்சன கிண்ணமா, அதாவது சைட் டிஷ்லாம் வச்சிருக்கிற பாத்திரத்துக்கு வந்து வெஞ்சன கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை வந்து நான் போன வாரம் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ கப்பு எனக்கு தான். கப்பெல்லாம் எதுக்குமா, உனக்கு நோபல் பரிசே கொடுக்கலான்னு தீர்மானம் போட்டிருக்கோம். இந்த கப்பு எந்த கல்ல வாங்கினது? ராசியப்பன் பாத்திர கடையில பாண்டி